ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த கிரிக்கெட் வேர்ல்டில் எவ்வளோ பெரிய சீரியஸ்லாம் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் நடந்துட்டு வருது. 50 ஓவர் மேட்ச்சு, டெஸ்ட்டு சீரியஸு, T20 சீரியஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு வருது. என்ன தான் நடந்துட்டு வந்திருந்தாலும் இந்தியாவில் நடக்கக்கூடிய ஐபிஎல் தொடர் தான் வேர்ல்டு லெவலில் ஃபுல்லாக ஃபேமஸ்ஸு. ஸோ அதில் கிட்டத்தட்ட ஒரு 8 அணிகள் 9 அணிகள் இருக்குது. ஸோ இந்த 9 டீமில் டாப் 3 சிஎஸ்கே, மும்பை, ஆர்சிபி இந்த 3 நடந்தாவே வந்து ஒரு ரசிகர்கள் ஸ்டேட் வுட் ஸ்டேட் தான் ஆடுறாங்க. ஸோ இருந்தாலும் ஒவ்வொரு நாடு ஆடுற மாதிரி அவங்களோட ரசிகர்கள் அவங்களோட டீமுக்கு ரொம்ப பெரிய ஆதரவையை கொடுத்துட்டு வர்றாங்க. ஸோ அந்த வகையில் இந்த டைம் நடக்கக்கூடிய ஐபிஎல் தொடரில் முதல் மேட்ச்சில் ஆர்சிபி விஸ் சிஎஸ்கே மோத போகிறாங்க இல்லையா. ஸோ கிங் கோலியா தலை தோனியா அப்படிங்கிற ஒரு போட்டியை வந்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டாகி பேசிட்டு வர்றாங்க. ஸோ நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்சிட்டிவான ஒரு மேட்ரை வந்து அலசு ஆராய்ஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட செய்திகளும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். கோடை காலத்தில் இந்திய கிரிக்கெட் ரசிகர்களை மகிழ்விக்க வரும் ஐபிஎல் 2024 T20 தொடர் மார்ச் 22ஆம் தேதி துவங்க உள்ளது. இம்முறை தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் துவங்கும் முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. அந்த போட்டி மட்டுமின்றி இந்த தொடர் முழுவதுமே தோனி தலைமையிலான சென்னைக்கு சவாலை கொடுக்கும் முக்கிய அணியாக பெங்களூரு இருக்கும் என்றால் மிகையாகாது. ஏனெனில் சென்னை அணியிலிருந்து பட்டை தீட்டப்பட்ட வைரமாக வெளியேறிய பாப் டூப்ளெசிஸ் அனுபவம் மிகுந்த கேப்டனாக அதிரடி துவக்க வீரராகவும் செயல்பட்டு வருகிறார். அவருடன் சந்தேகமின்றி ஐபிஎல் வரலாற்றில் அதிக ரன்கள் அடித்த வீரராக சாதனை படைத்த மற்றொரு துவக்க வீரர் விராட் கோலி 2023 உலகக்கோப்பையில் அபாரமாக விளையாடி நல்ல ஃபார்மில் இருப்பது பெங்களூருக்கு பலமாகும். அவர்களை தொடர்ந்து அடித்து நொறுக்கக்கூடிய கிளென் மேக்ஸ்வெல், புதிதாக வாங்கப்பட்டுள்ள ஆல்ரவுண்டர் கேமரூன் கிரீன் ஆகியோர் எதிரணிகளை அச்சுறுத்தும் அளவுக்கு பேட்டிங் துறையில் வலு சேர்க்கின்றனர். அதே போல தினேஷ் கார்த்திக் இம்முறையும் ஃபினிஷராக அசத்துவார் என்ற நம்பிக்கையுடன் பெங்களூரு ரசிகர்கள் காத்திருக்கும் நிலையில் மஹிபால் லோம்ரர், பிரபு தேசாய் போன்ற இந்திய வீரர்களும் கடந்த வருடம் ஓரளவு அசத்தினர். பவுலிங் துறையில் முகமது சிராஜ், சமீபத்திய டெஸ்ட் தொடரில் அறிமுகமாகிய ஆகாஷ்தீப், இங்கிலாந்தின் ரீஸ் டூப்ளே ஆகியோர் தரமானவராக உள்ளனர். ஆனால் அவர்களை தவிர்த்து கடந்த வருடம் ரிங்கு சிங்கிடம் 5 சிக்சர்கள் கொடுத்த யாஷ் தயால், அலாரி ஜோசப், பிளாக்கி பெர்குசன், டாம் கரன் ஆகியோர் சற்று ரன்களை வாரி வழங்குபவர்களாக இருப்பது பெங்களூருக்கு பின்னடைவாகும். அதைவிட சஹால், அசரங்கா போன்றவர்கள் கலற்றிவிட்ட அந்த அணியில் தற்போது கரண் சர்மாவை தவிர்த்து யாரும் சுழல்பந்து வீச்சு துறையை பலப்படுத்துவர்களாக இல்லை. மேலும் விஜய்குமார், வில் ஜாக்ஸ் தவிர்த்து ஸ்வப்னல் சிங், சௌரவ் சவுகான், மயங்க் டங்கர், அனுஜ் ராவத் போன்ற பேக்கப் வீரர்களும் அந்தளவுக்கு பெங்களூருடன் தரமாக இல்லை. மறுபுறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் காயமடைந்த டெவன் கான்வே இடத்தை 2023 உலகக்கோப்பையில் அபாரமாக விளையாடி உலக சாதனை படைத்த சச்சின் ரவீந்திரா அந்த இடத்தை நிரப்புவதற்கு தகுதியானவராக உள்ளார். அவருடன் கடந்த வருடங்களில் கோப்பையை வெல்ல உதவிய நம்பிக்கை நட்சத்திரம் ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றொரு துவக்க வீரராக விளையாடி சென்னைக்கு பலம் சேர்ப்பார் என்று உறுதியாக நம்பலாம். அதே போல மிடில் ஆர்டரில் ரஹானே, மொயின் அலி ஆகியோருடன் ஓய்வு பெற்ற ராயுடுவுக்கு பதிலாக 2023 கோப்பையில் அசத்திய டேரல் மிச்சல் விளையாடுவதற்கு தயாராக உள்ளார். லோயர் மிடில் ஆர்டரில் கடந்த வருடம் சிக்ஸர்களை தெறிக்க விட்ட சிவம் துபே, நம்பிக்கை நட்சத்திரம் ரவீந்திர ஜடேஜா மற்றும் ஜாம்பவான் கேப்டன் MS தோனி ஆகியோர் ஃபினிஷர்களாக எதிரணிகளை பந்தாட காத்திருக்கின்றனர். அத்துடன் மிச்சல் சாட்னர், சர்துல் தாகூர், தீபக் சகர், முஸ்தபிசுர் ரகுமான், குட்டி மலிங்கா என்று அழைக்கப்படும் பதிரனா, மகேஷ் தீக்ஷனா ஆகியோர் பவுலிங் துறையை வலு சேர்க்கின்றனர். இதில் டேரல் மிச்சல், சிவம் துபே ஆகியோர் பவுலிங் துறையிலும், மொயின் அலி, மிச்சல் சாண்டர், தாகூர், தீபக் சகர் ஆகியோர் பேட்டிங் துறையிலும் கணிசமாக அசத்தக்கூடியவர்கள் என்பது சென்னைக்கு மிகப்பெரிய பலமாகும். இதுபோக முகேஷ் சௌத்ரி, துஷார் தேஷ்பாண்டே, சமார் ரிஷ்வி, ராஜ்வர்தன் ஹங்கரேக்கர் போன்ற பேக்கப் இளம் வீரர்களும் ஓரளவு நல்ல தரத்தை கொண்டுள்ளனர். எனவே சாதாரண வீரர்களையே அசத்தலாக வழிநடத்தக்கூடிய தோனி இந்த தரமான வீரர்களை வைத்து பெங்களூரு அணியை வீழ்த்தி சென்னைக்கு 6வது கோப்பையை வென்று கொடுப்பதற்கு தேவையான மிகப்பெரிய அனுபவத்தை பெற்றுள்ளதை உலகமே அறியும்.
ஐபிஎல் வரலாற்றில் சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி அணிகள் இதுவரை 30 போட்டிகளில் மோதியுள்ளன. அதில் 20 போட்டிகள் வென்று சென்னை வலுவாக இருக்கிறது. பெங்களூரு 10 போட்டிகள் வென்றது. ஒரு போட்டி மழையால் கைவிடப்பட்டது.